சில பேர் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது அவங்களுக்கு அதில் ஒரு இன்பம், அதுவும் அதில் இந்தியா வின் பண்ணிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படியே உட்காந்து அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க கிரிக்கெட் மேட்சை பார்க்கும்போது. அல்லது வேறு விதமான இன்பங்கள் இருக்குது பாருங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக வேறு ஊருக்கு போயிட்டீங்க, குடும்பத்தை பார்க்க முடியல, நேரம் செலவழிக்க முடியல, ரொம்ப நாள் கழித்து திரும்ப வீட்டுக்கு வரீங்க, கதவுள்ள நுழையிறீங்க, உங்கள் பையன் உங்கள் பொண்ணு அப்படியே வந்து குதிச்சிடுறாங்க உங்கள் மேலே, அப்பா தூக்குங்க அப்படின்னு சத்தமாக அப்படியே கூப்பிட்றாங்க. அதில் ஒரு இன்பம் இருக்கா இல்லையா? நீங்களாம் அனுபவிச்சிருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், அதை காட்டிலும் பெரிய இன்பம் உண்டு இருக்குங்க. உலகத்தில் இவ்வளோதான் சொல்லி வச்சுட்டாங்க நம்மள்கிட்ட. அதாவது குடும்பத்தோட நல்லா டைம் செலவழிக்கிறேன், ஓகே சூப்பர், அதுதான் உச்சகட்டம். குடும்பத்தோட டைம் செலவழிக்கிறது ரொம்ப நல்லது, தயவுசெய்து செலவிங்க. தேவன் தான் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், அந்த இன்பங்களை தேவன் தான் கொடுத்துருக்கிறார். கிரிக்கெட்டை பாருங்க, பிரியாணி சாப்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை காட்டிலும் மேலான இன்பம் ஒன்று இருக்குன்னு மறந்துட வேண்டாம். பாருங்க, நிறைய பேர் வந்து குடும்ப வாழ்க்கையே அவங்கள திருப்திப்படுத்தணும்னு விரும்புகிறாங்க. அவங்க பிள்ளைகளே சார்ந்து வாழ்கிறாங்க. அதாவது பிள்ளை தான் எல்லாம். அதாவது நான் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து அது வந்து தேவனை விடுற விதத்தில் போயிடுச்சுன்னா அது தப்பாயிடும். அதாவது பாருங்கள், சில பேர் யோசிக்கிறாங்க புருஷன்தான் அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படின்னு, அப்படியே வாழ்கிறாங்க, அந்த நம்பிக்கையோடு வாழ்கிறாங்க, திடீர்னு ஏமாற்றம் அடைந்துடுறாங்க. சில பேர் விஷயம் மனைவி வந்து அவங்கள திருப்தி, எல்லா விதத்துலையும் மனைவி வந்து அவங்கள, அது மனைவியோட வேலை. நான் சொல்கிறேன், மனைவியோட வேலை கிடையாது. புருஷனோட வேலையும், மனுஷனை இன்னொரு மனுஷன் முழுமையாய் திருப்திப்படுத்த முடியாது. தேவன் அப்படி உண்டாக்கி விட்டார். புருஷன் பொண்டாட்டி உறவு கூட பாருங்கள், அதுதான் இருக்கிறதுலே மேலான உறவு. பிள்ளைங்க கூட வளர்ந்து போயிடுவாங்க, ஆனால் நம்ம புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருப்போம், வாழ்நாள் போல ஒன்றா இருப்போம். ஆனால் நம்முடைய புருஷன், நம்முடைய பொண்டாட்டி, நம்முடைய மனைவி கூட பாருங்கள், நம்ம முழுமையாக எல்லா விதத்திலையும் எந்த குறைவில்லாமல் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. அது வந்து ஒரே ஒரு நபரால் பண்ண முடியும். அது தேவன், அது கர்த்தர் மட்டும்தான் பண்ண முடியும். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஏக்கம் இருக்குது, ஒரு தாகம் இருக்குது, ஒரு பசி இருக்குது. அதை கிளறி விட்டீங்கன்னா வரும். எதாலும் திருப்திப்பட முடியாது. தேவன் ஒருவரே திருப்திப்படுத்த, அதை திருப்திப்படுத்தும் போது வர சந்தோஷம், சமாதானம், இன்பம் மற்ற காரியங்களோட ஒப்பிடவே முடியாது. 1000 மடங்கு பெருசு. ஜெபத்தில் நீங்கள் இப்பேற்பட்ட இன்பத்தை அனுபவிக்கணும்னு விரும்புகிறார். இப்படி ஒன்று இருக்கு, இதை நீங்கள் அனுபவிக்க முடியும். இதை தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன் இன்னைக்கு. இதை நாட வேண்டும்.